அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக விசுவாசமான வார்த்தையை சொல்கிறார். மேலே அந்த 10வது வசனத்துல அதுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபித்ததை குறித்து சொல்லுகிறார். இப்படி கண்ணீர் விட்டேன், கதறினேன், கெஞ்சினேன், கூப்பிட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். பிற்பாடுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அப்படி கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு இருந்த என்னை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற பண்ணினார் என்றும், எனக்கு இரட்டை களைந்து விட்டு ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார் என்றும் சொல்லுகிறார். அது அவருடைய அன்றைய கால அனுபவம். அருமையானவர்களை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் புலம்ப வேண்டிய, கெஞ்ச வேண்டிய, போராட வேண்டிய, அழ வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு நல்ல செய்தி தான். யாருக்காம்? இருளில் இருக்கிறதான ஜனங்கள் அன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாமும் கூட அப்படித்தான் பாவம், சாபம், வியாதி, பலவீனம், தரித்திரம் என்ற மாபெரும் இருளில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் விசுவாசிக்கிறது மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக வந்து விட்டோம். அவர் பிறந்தது நிமித்தமாக நாம் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷ களிப்போடு வாழ்வதற்குண்டான வழிவாசல் கிடைத்தது. அது மட்டுமல்ல, இவர் சொல்லுகிறார், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார் என்று. இது எல்லாமே அவருடைய புலம்பல், அவருடைய ஜெபத்தினால கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் இன்றைக்கும் எடுத்துக்கொள்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என் வாழ்வில் இருந்த எல்லா விதமான இடைக்கட்டையும் மாற்றியது. எனக்கு இருந்த எல்லா விதமான பாவங்கள் மாறியது, சாபங்கள் மாறியது, தரித்திரங்கள் மாறியது, எல்லா விதமான நோய்களும் மாறியது. ஆகவே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என்ன காரணத்தினால? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுதும் தாவீது சொன்னது போல மாற பண்ணினீர், என்னை இடை கட்டினீர், மகிழ்ச்சி என்னும் கட்டினார் இடை கட்டினீர் என்றார். இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. நம்ம மேல் இருந்ததான எல்லா விதமான இருளும் மாறிவிட்டது. நமக்கு மேல இருந்ததான எல்லா சாபங்களும் மாறினதுனால நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு சிலுவையின் மரணம் நமக்கு பெரிய வாசலை உண்டு பண்ணினது. ஆகவே இதை நினைத்து நாம் விடுதலை, சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எல்லா விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே இதை விசுவாசிப்போம். வெற்றியுள்ள வாழ்வுக்குள்ளாக நாம் வருவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்றேன். இம்மட்டும் கத்தாவே, சிலுவை மரணத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆவிக்குரிய, பூமிக்குரிய சகல விதமான நன்மைகள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பிறப்பதாக, சந்தோஷ சமாதானத்தை அனுபவிப்பார்களாக, விடுதலை, வெற்றியை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.